இராமாயண இதிகாசத்தில் கைகேயி மந்தரை பாத்திரங்களுக்கு அடுத்து எதிர்மறை பாத்திரமாக பார்க்கப்படுபவள் சூர்ப்பனகை. இவள் ராவணனின் இளைய சகோதரியாக மட்டும் அதிகம் அறியப்படுகிறாள். இராட்சச வம்சத்தை சேர்ந்தவள் என்பதால் சூர்ப்பனகையை விகாரத் தோற்றம் உடையவளாகவும் துர்க்குணம் நிறைந்தவளாகவும் நம் மனம் சித்தரித்து கொண்டுவதுண்டு. ஆனால் உண்மையில் சூர்ப்பனகை அழகானவள். பிறக்கும் போதே அவள் தன் தாய் கேஷி, கைகாசி என்றும் பெயர் உண்டு மற்றும் பாட்டி தாடகை ஆகியவர்களை அழகில் விஞ்சியிருந்தாளாம். அவள் கண்களில் அழகுக்காக மீனாட்சி என்று அழைக்கப்பட்டாள். கம்பராமாயணத்தில் ராமனின் வாயிலாக அவள் ஒரு அழகு எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது? செங்கயல் போல் கரு நெடுங்கண் தே மருதாமரை உறையும் நங்கை இவள் என நெருநல் நடந்தவரோ நாம். என்ன பொருள் பார்த்தீங்கன்னா, சிவந்த கயல் மீன் போன்று பிறையும் கரிய நீண்ட கண்கள் கொண்டவள், தேன்பூரும் தாமரை வாசம் செய்யும் திருமகள் லட்சுமி இவளே என்று ராமன் இயம்புகிறான். மேலும் கம்பர் சூர்ப்பனகையின் நடையை பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க செஞ்செவிய கஞ்சம் நிகர் சீரடிகளாகி சொல் இள மஞ்சை என அன்னம் என மின்னும் வஞ்சி என நஞ்சம் என வஞ்ச மகள் வந்தாள் என்று வருணிக்கிறார். சூர்ப்பனகை நடந்து வருகிறாள். அவளுடைய பாதம் பஞ்சு போன்று மென்மையானதாம். எந்த அளவுக்கு மென்மையானது என்றால், கொடியின் தளிர் அவள் பாதத்தை பார்த்தால் வருத்தப்படுமாம். ஏன் அடடா, இவள் பாதம் இவ்வளவு மென்மையாகவும் பளிச்சென்றும் ஒளி வீசுவதாகவும் இருக்கின்றதே, நாம் அப்படி மென்மையாகவும் பளிச்சென்றும் இல்லையே என்று தளிர்கள் வருந்துமாம். அத்தனை மென்மையான பளிச்சென்ற பாதங்களை உடையவள் சூர்ப்பனகை. அது மட்டுமா, இன்னும் சொல்கிறார் கம்பர். செக்கச்சிவந்த தாமரை மலர் போன்று இருக்கிறதாம் அவள் பாதம். அப்படிப்பட்ட பாதங்களால் அடியெடுத்து வைத்து நடந்து வருகிறாள். எப்படி நடக்கிறாள்? ஞங் ஞங் என்று பூமி அதிர்வது போல நடக்கவில்லை. சீராக அடி வைத்து மெல்லிய அடி வைத்து மயில் போல அன்னம் போல மென்மையாக நடக்கிறாள். அப்படி அவள் நடக்கும்போது மின்னுகின்ற வஞ்சிக்கொடி போல அழகாய் காட்சியளித்தாளாம். இப்படியெல்லாம் அவள் மென்மையாக அன்னம் போல நடந்து வந்தாலும் அவள் எண்ணத்தில் ராமனை மயக்கும் வஞ்சம் இருந்ததால் வஞ்சமகள் வந்தாள் என்று அவள் மனதுக்குள் ஆடும் எண்ணத்தையும் கண்முன் கொண்டு வருகிறார் கம்பர். சரி, இந்த வஞ்ச எண்ணம் இத்தனை மென்மையான அழகான நற்குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஏன் வந்தது? சூர்ப்பனகையின் வரலாற்றை ஆராய்ந்தால் இதற்கான மூல காரணம் நமக்கு பிடிபடும். சூர்ப்பனகை ராவணனின் சகோதரி. ராம லக்ஷ்மணர் மேல் ஈர்ப்பு கொண்டு அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டவள். லக்ஷ்மணனால் மூக்கறுக்கப்பட்டவள், முளைகளும் அறுக்கப்பட்டவள். நாகரிகம் கருதி மூக்கும் காதும் என்று மட்டும் சொல்வதாகவும் கருத்து உண்டு. அதற்கு பழிவாங்க சீதையின் அழகை தன் தமையனிடம் கூறி அவன் மோகத்தை தூண்டிவிட்டு அவளை கவர்ந்து வர காரணியாக இருந்தவள். இதுவே சூர்ப்பனகையாக என்றவுடன் நம் மனதில் தோன்றும் பிம்பம். இதற்கு மேல் சூர்ப்பனகையை குறித்து கூற வேறு எதுவும் உள்ளதா என்றால் ஆம், கண்டிப்பாக உள்ளது. ராவணனும் அவனது உடன் பிறப்புகளும் பாதி பிராமண குலத்தையும் பாதி அசுர குலத்தையும் சேர்ந்தவர்கள். இவர்கள் தந்தையின் பெயர் சிவ்ராவ ரிஷி, தாய் கேசி என்கிற கைகாசி அசுர குலத்தை சேர்ந்தவர். ராவணனின் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவியின் பெயர் வாரவர்ணிஷி. இவர்களின் ஒரே மகன்தான் செல்வத்துக்கு கடவுளான குபேரன். ஷிவ்ராவிஷிவின் 2வது மனைவியான கைகாசிக்கு ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் மற்றும் சூர்ப்பனகை என 4 பிள்ளைகள் உண்டு. குபேரனும் ராவணனும் ஒரு தந்தை பிறந்த சகோதரர்கள்தான். சூர்ப்பனகை ராவணனுக்கு பிரியமான தங்கை, குடும்பத்தின் ஒரே பெண் பிள்ளை அல்லவா. அதனால் அவனுக்கு அவள் மேல் பிரியம் அதிகம். தன் தங்கையை சிறந்த வீரனுக்கு மனம் முடிக்க எண்ணினான். கால்கை நாட்டின் பலம் வாய்ந்த அசுர கூட்டத்தின் சேனாதிபதியும் சிறந்த வீரனுமான வித்யுஜினுக்கு மனம் செய்து வைத்தான். சூர்ப்பனகையை தன் கணவன் வித்யுஜன் மேல் அளவற்ற காதலும் அன்பும் கொண்டிருந்தாள். அவர்களது இல்லறம் இனிதே போய்க் கொண்டிருந்த வேளையில் ராவணனுக்கு தன் பலத்தின் மீது சிவபக்தியின் மீதும் மிகுந்த செருக்கு ஏற்பட்டது. தன்னை விட உலகில் சிறந்தவன் வேறு இல்லை என்ற இருமார்ப்பு கொண்டான். தான் ஈரேழு உலகையும் ஆளப் பிறந்தவன் என்றும் தான் ஒருவருக்கு மட்டுமே அந்த தகுதி இருக்கிறது என்றும் அவனுக்கு அகந்தை உண்டாயிற்று. உலகை வெல்லும் நோக்கத்தோடு போரில் ஈடுபட்டு பல நாடுகளை கைப்பற்றினான் ராவணன். உலகையே ஆளும் ஆசை வந்துவிட்ட பின் கால்கை நாட்டை மட்டும் விட்டுவிட முடியுமா? தங்கையாவது பாசமாவது. உலகாலும் வெறியின் முன் அவன் கண்ணுக்கு தங்கையின் வாழ்வும் தான் அடைய நினைப்பது அவள் புகுந்த வீடு என்பதும் போர் புரிய போவது தன் சொந்த மைத்துனனும் செல்ல தங்கையின் ஆருயிர் கணவனுமான வித்யுஜித்துனன் என்பதும் தெரியவில்லை.
உலகுக்கெல்லாம் நான் ஒருவனே சக்கரவர்த்தி எனும் மமதை அவன் கண்களை மறைத்து விட்டது. கால்கை நாட்டுடன் போர் புரிந்தான். அப்போரில் தன் தங்கை கணவனான வித்யுஜித்தினை சூழ்ச்சி செய்து வதம் செய்தான். தன் பாசமிகு அண்ணன் அவன் ஆசைப்படி அவனே தேர்வு செய்து மனமுடித்து வைத்த தன் கணவனை அவன் கையாலே கொன்றதைக் கண்டு பித்து பிடித்தவள் போலானாள் சூர்ப்பனகை. எதற்கு இப்படி செய்தாய் என்று பலவாறு புலம்பி அழுதாள். எதற்கும் அசரவில்லை அவள் தமையவன். கணவனின் சடலம் முன் கண்கள் சிவக்க சபதமேற்றாள். என் கணவனை சூழ்ச்சி செய்து நீ கொன்றது போல் உன்னையும் சூழ்ச்சி செய்வது நான் கொல்லுவேன் என்று சூளுரைத்தாள். அதன் விளைவாகவே ராவணவதத்துக்கு தன்னை கருவியாக்கி கொண்டாள் சூர்ப்பனகை. ராவணனுக்கு தான் செய்த தவறு உரைக்கவில்லை. மாறாக அப்போதைக்கு அவள் துயருக்கு மாற்று செய்யும் வகையை ஆராய்ந்தான். அவளை காதூஷணர்கள் என்ற அரக்கர்கள் வாயும் பஞ்சவடி பகுதிக்கு அனுப்பி வைத்தான். எல்லா வசதிகளையும் அவளுக்கு செய்து கொடுத்தான். அப்போதைக்கு சமாதானம் ஆனது போல் இருந்தாலும் தன் தமையன் கையாலே வெட்டுண்டு இறந்த கணவனின் இறப்பு அவள் இதயத்தில் என்றுமே ஆறாத ரணமாக குதித்து கொண்டிருந்தது. தக்க சமயத்துக்காக காத்திருந்தாள் சூர்ப்பனகை. காத்திருந்தது வீண் போகாமல். பஞ்சவடிக்கு ராம லக்ஷ்மணர் சீதையுடன் வர ராமனை கண்ட சூர்ப்பனகைக்கு ராமனால் அவனுடைய சகோதரனை அழிக்க முடியும் என்று தோன்றியது. இருவருக்கும் எந்தவிதமான தொடர்பை ஏற்படுத்தி பகைமை உண்டாக்க முடியும் என்று யோசித்தாள். அதன் காரணமாகவே ராமன் பால் தன் மையால் கொண்டவள் போல் சென்றான். ராமர் தன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்பதை சாத்வீகமாக கூறி மறுத்ததால் பகைமை கொள்ளும் மனம் ராமனுக்கு இல்லையே என்று ஆதங்கப்பட்டாள். அடுத்து கடமையே கண்ணும் கருத்துமாக முகத்தில் எப்போதும் கோபம் தீச்சுடர் போல ஒளிர்ந்து கொண்டிருக்கும் லக்ஷ்மணனை தன்னுடைய அடுத்த இலக்காக்கி நகர்ந்தாள். அவள் நினைத்தபடியே அவளுடைய நடத்தை லக்ஷ்மணனை கோபம் கொள்ள செய்தது. அவனது சினம் அவள் காது, மூக்கு மற்றும் முலைகளை அறுத்தெறியும் எல்லை வரை சென்றது. இங்கு நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண் தன் அழகு ஆவயங்களை தொலைத்து முக லட்சணம் பறிகொடுத்து தன் பெண்மைக்கே களங்கம் ஏற்படுத்தி கொண்டாவது தன் சொந்த சகோதரனை பழிவாங்குவது அவசியமாகிறதா? இத்தனைக்கும் பின்னால் இருப்பதும் அன்புதான். வஞ்சிக்கப்பட்ட அவள் மனரணம்தான். இவன்தான் வேண்டும் என அடம் செய்து அவள் தன் கணவன் வித்யுஜித்தனை மணக்கவில்லை. தேர்வு அவள் தமையன் ராவணனுடையது. தங்கையின் நல்வாழ்க்கைக்கு அவன் சரியான தேர்வு என பாசமும் கடமையும் கொண்டு பல விதத்திலும் சீர்தூக்கி பார்த்து முடிவு செய்தவன் ராவணனே. அவன் தேர்வை முழு மனதாக ஏற்று வித்யுஜித்தனை மணந்தாள் சூர்ப்பனகை. அண்ணன் சொல்லியதற்காக தலையாட்டி கடனே என வாழாமல் தன் கணவனை மனப்பூர்வமாக நேசித்தாள். ஈருடல் ஓர் உயிராகவே வாழ்ந்தாள். அப்படிப்பட்ட அருமையான தன் காதல் வாழ்க்கைக்கு வித்திட்ட அண்ணனே தன் கணவனை கொல்வான் என அவள் கனவிலும் நினைக்கவில்லை. தான் வளர்த்த கிளையை தானே வெட்டுவது போல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தவனே அதை சிதைத்தும் போட்டதை அவளால் ஜீர்ணிக்க முடியவில்லை. சுத்த வீரனான ராவணன் இன்னொரு வீரனான தன் கணவன் வித்யுஜித்தை நேரடியாக போரில் சாய்க்காமல் சூழ்ச்சி செய்து கொன்றதில் அவள் மனம் ஏற்கவில்லை. அக்கோபத்தின், நிராசையின், ஆதங்கத்தின் வெளிப்பாடே அவளை எதை இழந்தேனும் ராவணவதம் நடக்க வேண்டும் என்ற இலக்கில் குறியாக இருக்க வைத்தது. ராமன் தன் அண்ணனை கொல்வான் என்ற உள்ளுணர்வு அவளுக்கு இருந்தாலும் அதையும் சோதித்து அறிய விரும்பினாள். பஞ்சவடியில் இருந்த தனது மற்ற சகோதரர்களிடம் தனக்கு நேர்ந்த அவமானத்தை கூறினாள். அவளது தோற்றத்தை கண்டு கொதித்து எழுந்த அரக்க சகோதரர்கள் பெரும் படையுடன் ராம லக்ஷ்மணரை எதிர்த்தனர். ராம லக்ஷ்மணர் அத்தனை படைகளையும் தூசி ஊதுவது போல வெற்றி சாய்த்ததைக் கண்டு அவள் பெரும் நம்பிக்கை கொண்டாள். ராமனே ராவணனை அழிக்க சரியான நபர் என்று உறுதியுடன் எண்ணி தன் அடுத்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள இலங்கைக்கு சென்றாள். பஞ்சவடியில் நடந்தவற்றை சிறிது மாற்றி ராவணனுக்கு ஏற்றாற்போல் சொன்னாள். தன் அவமானத்தை விட சீதையின் அழகை நீளமாக வருணித்து அவள் ராமனிடம் இருப்பதை காட்டிலும் உன்னுடன் இருப்பதுதான் சிறப்பு என்பது போல அவன் மனதில் மோகத்தை தூண்டினாள். அவள் நன்கு அறிவாள். ராவணன் பெண்களிடம் பலவீனம் உள்ளவன் என்று குபேரனின் மகன் நலகுபேரனுக்கு மனம் பேசியிருந்த ரம்பையையே கவர்ந்து வந்தவன்தானே. தன் சகோதரனின் மருமகளாக வேண்டியவள் தனக்கும் மருமகள் என்ற உறவு முறையை மறந்து ரம்பையை தூக்கி வந்தவன்.
இதுவும் அவளுக்கு நன்றாக நினைவிருந்தது. தன்னை கவர்ந்து வந்த கோபத்தில் ரம்பை ராவணனுக்கு விருப்பமில்லாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை வெடித்து சாவாய் என்று சாபமிட்டாள். சீதையை கவர்ந்து வந்தால் தன் மனைவியை காப்பாற்ற ராமன் போர் புரிந்து ராவணனை அழித்து அவளை மீட்டுச் செல்வான். அதே சமயம் கற்புக்கரசி சீதையை கவர்ந்து வந்து அவளை அடைய பலவந்தப்படுத்தினாள். ரம்பையின் சாபப்படி ராவணனே தலை வெடித்து செத்து விடுவான். எது எப்படி நடந்தாலும் ராவணனின் மரணம் உறுதி என்ற கணக்கை போட்ட காய் நகர்த்தினாள் சூர்ப்பனகை. அவள் நினைத்தபடியே ராமனின் மூலம் ராவணவதம் நிகழ்ந்தது. நீண்ட நெடிய காத்திருப்பலுக்கு பின் தன் சபதத்தை ராமன் மூலம் நிறைவேற்றி கொண்டாள் சூர்ப்பனகை. அதற்கு பின் ராவணன் ஆட்சி புரிந்த இலங்கையில் இருக்க விரும்பவில்லை. தன் சகோதரன் விபீஷணன் ஆட்சியிலும் அவளுக்கு இருக்க பிடிக்கவில்லை. போர் முடிந்ததும் ராம லக்ஷ்மணரை வணங்கி விடைபெற்று கண்காணாத இடத்திற்கு சென்று தன் இறுதி காலத்தை கழித்தாள் சூர்ப்பனகை. சூர்ப்பனகை மிகவும் அன்பானவள், மென்மையானவள். சகோதர ரூபத்தில் விதி அவள் மகிழ்ச்சியான வாழ்வில் சூறாவளியை ஏற்படுத்திவிட்டது. சமயமும் சந்தர்ப்பமும் அவளை எதிர்நிலையில் நிற்க வைத்து விட்டது. சூர்ப்பனகையின் பதிபக்தியும் தன் வாழ்வை நாசமாக்கியதால் பயிர் தீர்க்க மன உறுதியும் அதற்காக அவள் தன்னைத்தானே ஏற்படுத்தி கொண்ட களங்கமும் எப்பெண்ணுக்கும் இழக்கத் தயாராகாதவற்றை தன் இலக்குக்காக இழந்ததும் அவளின் மதியூகமும் கவனிக்கப்பட வேண்டியவை. ராவணவதம் நடக்க வேண்டும் என்ற விதிக்கு காரணியாக இருந்தவளே சூர்ப்பனகைதான். அவள் தன்னையொத்த பெண்ணான சீதையின் துயரை நினைக்காமல் தனது பழிவாங்குதல் நோக்கு ஒன்றே பெரிதாக நினைத்தமையால் எதிர்மறை குணச்சித்திரமாகவே இன்றளவும் அவள் அறியப்படுகிறாள். சூர்ப்பனகை நல்லவை தீயவை சேர்ந்து தானே மனிதர்கள். தீமை என்னும் மலரினை சூடியவர்கள் காலந்தோறும் தவறான முன்னுதாரணமாகவே அறியப்படுகிறார்கள் என்பதற்கு சூர்ப்பனகை சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.